டர்க்கி வந்து நம்ம இந்தியாவுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை மிரட்டல் விடுக்கிறது. நீ பாகிஸ்தான் மேல கை வச்சினா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம் அப்படிங்கறத இன்டைரக்டாக இந்தியாவுக்கு வந்து டர்க்கி சொல்லிட்டு இருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எதுவுமே சொல்லல. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சைலண்டாக இருந்து காய் நகர்த்தக்கூடிய நாடு தான். இப்ப பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறது அப்படின்னா காரணமே பின்னணியில சைனா தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதி பகல்காம்ல அட்டாக் நடந்த பிறகு எல்லை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லையில ஒரு பதட்டமான ஒரு சூழல். அதாவது பாத்தீங்கன்னா இதுல தொடர்ச்சியாக துப்பாக்கி சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து முதல் துப்பாக்கி சூடுகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஒரு பதட்டமான சூழல் எல்லையில ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எப்படி தைரியம் வந்தது? என்ன காரணம்னா பாகிஸ்தானுக்கே தெரியும். எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் முப்படைகள் பாகிஸ்தானை விட பல மடங்கு இந்தியாவில் ஸ்ட்ரென்த்தா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை சமாளிக்க முடியாது. கடந்த கால வரலாறுகள் எல்லாமே பாகிஸ்தான் மண்டியிட்ட வரலாறுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு தெரியும். எக்கனாமிக்கலும் அங்க நாட்டில் இல்ல. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பெருவாரியான உலக நாடுகள் வருவாங்களான்னா அதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருந்தும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக கங்கணம் கட்டி நின்றுகிட்டு இருக்குன்னா பின்னணியில இருக்கக்கூடிய சைனா, முதல் நிலையில சைனா, இரண்டாவது வந்து டர்க்கி. சைனா டர்க்கி என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து ராணுவ தளவாடங்களை அதிக அளவு விற்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் வாங்கக்கூடிய நாடாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ராணுவ தளவாடங்களை விற்கணும். உலக அளவில் ஒரு போர் உருவாகிறது அப்படின்னா இதுக்கு பின்னணியில ஏதாவது பெரிய நாடுகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ராணுவ தளவாடங்களை வித்து காசு பார்க்கணும்.